நம்ம அரசு சார்பில் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். எதிரியின் ஆயுதத்தை பிடுங்கி எதிரியை நிலைகுலைய செய்வது போல பீகாரில் பாஜக கூட்டணி பயன்படுத்திய உத்தியை தற்போது தமிழ்நாட்டில் பயன்படுத்தியிருக்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின். அடுத்த 3 மாதங்களுக்கான மகளிர் உதவித்தொகை, கோடைகால சிறப்பு தொகை என 5000 ரூபாய் தமிழக பெண்களின் கணக்குகளில் முன்கூட்டியே வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன பீகார் மாடலை தமிழக அரசு தற்போது பின்பற்றியிருக்கிறது? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அடுத்த நொடியே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிடும். இதனால் தேர்தல் முடிவு வரும் வரை எந்த புதிய திட்டங்களையும் ஆளும் அரசு அறிவிக்க முடியாது. எனவே தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதி இன்னும் ஓரிரு வாரங்களில் அறிவிக்கப்படலாம் என்பதால் தற்போது முன்கூட்டியே அடுத்த 3 மாதத்திற்கான மகளிர் உதவித்தொகை பயனாளர்களின் கணக்கில் வரவு வைத்திருப்பதாகவும், அத்தோடு சேர்த்து கோடைகால தொகுப்பு 2000 ரூபாய் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று அறிவித்திருக்கிறார். ஆனால் இதே உத்தியை தான் சில மாதங்களுக்கு முன்னர் பாஜக கூட்டணி பீகாரில் பயன்படுத்தி அதில் வெற்றியும் கண்டது. கடந்த ஆண்டு பீகாரில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருவதற்கு சில வாரங்களுக்கு முன்னர் 21 லட்சம் பெண்களுக்கு தலா 10,000 ரூபாயை உதவித்தொகையாக வழங்கியது பாஜக கூட்டணியில் இருந்த நிதிஷ்குமார் அரசு. இதன் மூலம் தோல்வி முகத்தில் இருந்த நிதிஷ்குமார் அந்த தேர்தலில் மிக சிறப்பான வெற்றியை பெற்றார். தற்போது அதே உத்தியை தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு எதிராக ஸ்டாலின் பயன்படுத்தியிருக்கிறார் என திமுக ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த மாதம் மகாராஷ்டிராவில் மாநில உள்ளாட்சி தேர்தலின் போது பெண்கள் நலத்திட்டத்தின் கீழ் 2 மாத நிதியை முன்பணமாக வரவு வைக்க அங்கு ஆட்சியில் இருக்கும் பாஜக அரசு முயற்சித்தது. ஆனால் இது தேர்தல் விதிகளுக்கு எதிரானது என கூறி மாநில தேர்தல் ஆணையம் தடை விதித்தது. அந்த சூழல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எந்த அறிவிப்பும் இல்லாமல் இரவோடு இரவாக பணம் வரவு வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.